ஏ சரோஜாக்கா, ஏ சரோஜாக்கா, நேத்தே சொல்லியாச்சு பொண்ணு அக்கா சீக்கிரம் போயிட்டு வரணும்னு. இன்னும் அந்த அக்கா என்னதான் செய்தோ வீட்டுக்குள்ள தெரியல. ஓய் சரோஜாக்கா, வீட்டுக்குள்ள இருக்கியா என்ன? ஏ சரோஜாக்கா, 8 மணிக்கே பொண்ணு வீட்டுக்கு போகணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். நீ என்னக்கா இன்னும் கிளம்பாம இப்படி நின்றுகிட்டு இருக்க? என்ன கிளம்பி இருக்கியா? நைட் ட்ரெஸ்ல இருக்க, ஒரு சேலை கீழே கட்டக்கூடாதா? ஏக்கா, உன் மருமகளை முத பாக்க போற, ஒரு சேலை கட்டி வந்தா தனக்கு நல்லா இருக்கும். எக்கா இருந்தாலும் ஒரு மாமியா இருக்கிற கெத்து வேணாமாக்கா? சேலை கட்டினா தனக்கு நீ அழகா இருப்ப. சரிக்கா, என்னத்தையோ செய்யி. அங்க வசந்தி அக்கா, ராணி அக்காலாம் உனக்காத்தையும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சீக்கிரமா வாக்கா. எக்கா, அதெல்லாம் மாமா அமத்திக்கிருவாக்கா, நீ வாக்கா. ஆமா, ஃபர்ஸ்ட் அடுப்பு அமத்துறேன்னு சொல்லுவியா, அப்புறம் வீட்டை தூத்திட்டு வாரேன்னு சொல்லுவியா, அப்புறம் எருமை மட்டை குளிக்க வச்சுட்டு வாரேன்னு சொல்லுவியா. வாங்கக்கா, சீக்கிரம் போயிட்டு வருவோம். ஏக்கா, அதான் ராணி அக்கா சொன்னாங்கல்ல, அந்த பிள்ளை சீக்கிரமாவே காலேஜுக்கு போயிரும், சீக்கிரம் போய் பார்த்துட்டு வருவோம்னு. பாக்கா, அதெல்லாம் சரியா தான் வரும். எம்பிட்டு நேரமா இங்க வந்து நின்றுகிட்டு இருக்கோம். என்னமோ நம்ம வீட்டுக்கு பொண்ணு வாக்க போற மாதிரில வந்து நின்றுகிட்டு இருக்கோம். அந்த சரோஜாக்கா வீட்டுக்கு தானே பொண்ணு வாக்க போறோம். அதுதான் ஆளுக்கு முன்னாடி வந்து நிக்கணும். அதுக்கு பொறுப்பே இல்லக்கா. அடியே வசந்தி, அவங்க வீட்டுல வேலை இருக்கு முடி, பார்த்துட்டு வரட்டும்டி. ஆமா, நீங்க எப்ப பார்த்தாலும் அவளுக்கே சப்போர்ட் பண்ணுங்க. நம்மளுக்கு என்ன வீட்டுல வேலை இல்லாம எப்படி வந்து நின்றுகிட்டு இருக்கோம்? நம்மளுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கத்தானே செய்யுது. அடியே, நம்மளுக்கு வீட்டு வேலை மட்டும் தாண்டி இருக்கும். ஆனா அவங்களுக்கு ஆடு மாடு கோழி எல்லாம் வளர்க்குறாங்கல்ல, அவங்களுக்கு எம்பிட்டு வேலை இருக்கும். நான் விட மாட்டேனே, விட்டா திரும்பி வீட்டுக்கு ஓடுறதுக்கா? வாங்க வாங்க. என்னக்கா, நம்மளே கிளம்பி இங்க வந்து நின்றுகிட்டு இருக்கோம். அப்பதான் பால் காய்ச்சணும் மோர காய்ச்சணும் சொல்லிக்கிட்டு இருக்காக்கா. அதையும் புடிச்சு இழுத்துட்டு வாரேன். சரோஜாக்கா, ஒரு சேலை கீழே கட்டிட்டு வர வேண்டியதானக்கா? இப்படி நைட் ட்ரெஸ்ஸோட வந்திருக்கீங்க. வசந்தி அக்கா, நான் எம்புட்டோ சொல்லி பார்த்துட்டே கேட்க மாட்டேன்னு சொல்லி விட்டாங்க. ராணி அக்காவெல்லாம் பாத்தியல, என்னமோ அவங்க மயனுக்கு பொண்ணு வாக்க போற மாதிரில புது சேலையெல்லாம் கட்டிட்டு பயங்கரமா வந்திருக்காங்க. அதான் இப்ப சரோஜா அக்கா மையனுக்கு பொண்ணு வாக்க போறோமா இல்ல ராணி அக்கா மையனுக்கு பொண்ணு வாக்க போறோமான்னு தெரியலையே. சும்மா இருடி, என் மயன் சின்ன பயடி, சும்மா கிடக்க மாட்டாய்வ. அடியே, இந்த சேலை ரொம்ப நாள கட்டாம கிடந்துச்சு. சரி, பேங்குக்கு போறோம்ல, சரி கட்டிட்டு போவோமேன்னு வந்தேன். ராணி, எனக்கு சேலை கட்டினா இடுப்புலயே நிக்க மாட்டேங்குது ராணி. இந்த நைட் ட்ரெஸ் தான் நமக்கு செட் ஆகும். இருக்கட்டும் சரோஜாக்கா, இந்த ட்ரெஸ்லயே நீங்க அழகாத்தான் இருக்கீங்க. எங்க வீட்டுக்காரர் அப்படித்தான் சொல்லுவாரு. அப்படி சொன்னா தானே உங்க வீட்டுக்காருக்கு நீங்க சோறு போடுவீங்க, இல்லைன்னா கட்டக்கம் எடுத்து மண்டையை உடச்சிட மாட்டீங்க. சரி சின்ன பொண்ணு, சீக்கிரமா வாங்க. பேங்குக்கு வேற போகணும், பொண்ணு வாக்க வேற போகணும். வீட்ல ஒரு வேலை செய்யல, போயிட்டு வந்துட்டே சமைக்கலாம்னு இருக்கேன். சீக்கிரமா வாங்க, போயிட்டு வந்துருவோம். சரிக்கா, அதான் வந்தாச்சுல, சீக்கிரமா போயிருவோம்க்கா. பையனுக்கு பொண்ணு வாக்க போறேன்னு சொல்லவுமே சரோஜாக்கா மூஞ்சில பெட்ரமாஸ் லைட்ல எரியுது. இருக்காதடி பின்ன, பெத்த மயனுக்கு பொண்ணு பார்க்க போறதுன்னா அப்படித்தான் இருக்கு. அடியா, சும்மா போங்கடி, கேலி பண்ணிக்கிட்டே போவாளி வாய்வழுக. மித்த நேரம் கேலி பண்ணா வாய் கோணிக்கிட்டு போயிரும். இப்ப மயனுக்கு பொண்ணு பார்க்க போறேன்னு சொல்லவும் என்னமா இழிப்பா இழிக்கிறாங்க. சரோஜாக்கா, இந்த வீட்டுல தான் எங்க ஊர்க்காரவங்க இருக்காங்க. ரொம்ப பெரிய இடமா இருக்கும் போலயே, நம்மளுக்கெல்லாம் செட்டா வாங்கலாம். ஏக்கா, பாக்க தாங்க பெரிய இடம், ஆனா மனுஷ மக்கட்ட நல்ல பழகுவாக்கா. ஆத்தாடியோ, எத்த தண்டி வீடு, பயங்கரமான வீடா இருக்கே. பூச்செடி வளர்க்கறதுக்கு இம்புட்டி இடத்த விட்டுருக்காங்களே. எப்பப்பா ஏன் வசந்தி அக்கா, சின்ன வீடோ பெரிய வீடோ மனுஷர்களுக்கு மனசுதாக்கா முக்கியம். ராணி அக்கா, கூப்பிடுக்கா உங்க சொந்தக்காரவுகளை. இந்த கூப்பிடுறேன்டி. ஏக்கா, ஏக்கா, ஏக்கா சத்தமா கூப்பிடுக்கா. ஏக்கா, ஏக்கா.
பையனுக்கு வேலை அதிகமா இருக்கிறதுனால எங்கேயும் போக முடியலம்மா. ஓ அப்படியா? உங்க மயன் என்ன வேலை பார்க்கறாங்க? எங்க வீட்டுக்கார கம்பெனி வச்சிருந்தாருல, அந்த பொறுப்பெல்லாம் என் மயன்கையே பாத்துக்கிட்டு இருக்கேன். ஓ அப்படியாக்கா, சரி சரி. உங்களுக்கு ஒரு மகன் இருந்துச்சு, அது எத்தனாவது படிக்குது? என் மக ஸ்கூல்லாம் முடிச்சிட்டு இந்த வருஷம் தாம காலேஜுக்கு போயிருக்கா. ஓ அப்படியா? நாங்கெல்லாம் பேங்குக்கு வந்தோம்க்கா, அதான் ஒரு 8 வந்து பாத்துட்டு போகலாமேன்னு வந்தோம். ஓ அப்படியாம்மா, சரி சரி. இவங்கெல்லாம் எங்க பக்கத்து வீட்டுக்காரவுக்கா. வணக்கம்மா. வணக்கம் வணக்கம். ஏதாச்சும் காபி டீ ஏதாவது குடிக்கிறீங்களா? இல்லக்கா, வார வழியிலே குடிச்சிட்டு வந்தோம், அதெல்லாம் ஒண்ணு வேணாம்க்கா. ஏக்கா வந்து எம்பிட்டு நேரம் பொண்ணு வர சொல்லுக்கா. அடியே சும்மா இருடி. என்னவா அந்த நெட்டப்புல என்னமோ சொல்லிக்கிட்டே இருக்கு? இல்ல, அவளுக்கு தண்ணி தவிக்குதா, அதான் தண்ணி கேளுக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இருங்க, எல்லாருக்கும் காபி போட்டு கொண்டு வரேன். இருக்கட்டுக்கா இருக்கட்டுக்கா, பச்சை தண்ணி மட்டும் தாங்க. இந்த எடுத்துட்டு வரேன். ஏ ராணி அக்கா, வந்த வேலையை விட்டு வளவலா கொலகொலான்னு பேசிக்கிட்டு இருக்க. சீக்கிரமா பொண்ணை வர சொன்னா டக்கு புக்குன்னு பாத்துட்டு போகலாம்ல. ஏடி திடுதுப்புன்னு வந்து உங்க பொண்ணு வாக்க வந்திருக்கோன்னு சொன்னா அவ பயப்பட மாட்டாங்கல்லடி. கொஞ்சம் பொறுமையா இருடி. பொறுமையாக்கா எல்லாம் பேசணும். இந்தம்மா தண்ணிய குடிமா. சரிக்கா. இந்த சின்ன பொண்ணு தண்ணி கேட்டில, வாங்கி குடி. வேகாத வெயில கூட்டிட்டு வந்து ஒரு ஜில்லுன்னு கிளற வாங்கி கொடுக்குமா, அதை விட்டுப்புட்டு பச்சை தண்ணி எல்லாம் வாங்கி கொடுக்குது. ஏக்கா பொண்ணு வர சொல்லுக்கா. அக்கா, உங்க பொண்ணு காலேஜுக்கு போயிருச்சா? இல்லம்மா, இப்பதான் கிளம்பிக்கிட்டு இருக்கா, இனிமே தான் போவா. ஊருக்கு வரும்போது போகும்போதெல்லாம் பாத்திருக்கேன், ஆனா உன் பேரு தெரியாது. உன் பேர் என்னம்மா? என் பேரு ராணி. ஓ ராணியா, சரி சரி. உங்க வீட்டுக்காரர் என்ன வேலை பார்க்கறாங்க? ஒரு கவர்மெண்ட் வேலையில மேனேஜரா இருக்காருக்கா. ஆமாக்கா, எங்க தெருவுலயே ராணி அக்கா வீட்டுக்காரதே கவர்மெண்ட் வேலை பாக்குறாங்க. ஓ அப்படியாம்மா, சரி சரி. எங்க உங்க வீட்டுக்காரவுகளை காணா? அவங்க வாக்கிங் போயிருக்காங்கம்மா. அவங்க வரதுக்கு 9 மணிக்கிட்ட ஆகும். அம்மா, நான் காலேஜ் கிளம்புறேன். கிளம்பிட்டியாம்மா? சாப்பாடு எடுத்து வச்சேனே, சாப்பிட்டியா? சாப்பிட்டேம்மா. அக்கா, இதுதான் உங்க பொண்ணா? ஆமாம்மா ராணி, இதான் என் பொண்ணு. பையன் ஆபீஸ்க்கு போயிட்டான், பொண்ணு காலேஜுக்கு கிளம்பிட்டா. அம்மாடி, நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேன். அம்மா, இவங்க எல்லாம் யாருமா? அம்மாடி, எங்க ஊர்க்காரவுகம்மா. அதான் பாத்துட்டு போகலான்னு வந்திருக்காங்க, அதான் உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். ஓ அப்படியா? பேரு என்னம்மா? என் பேரு கமலி. காலேஜ்ல என்ன கோர்ஸ் எடுத்துருக்கமா? BA இங்கிலீஷ். பரவாயில்லையே, நல்ல படிப்பு தான் படிக்கிற. சரோஜாக்கா, நீங்க கொடுத்து வச்சவங்கதே. உங்களுக்கு வரப்போற மருமக BA இங்கிலீஷ்லாம் படிக்குது. என்னம்மா சொல்ற? மருமகளா? என்னம்மா பேசுற நீ? ஏக்கா, அந்த நீலமுடி கரவு இருக்காங்கல்ல, அவங்க மயனுக்கு தாக்க பொண்ணு வாக்க நாங்க வந்திருக்கோம். உங்க பொண்ணு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னம்மா சொல்ற? பொண்ணு வாக்க வந்தீங்களா? யார கேட்டுமா வந்தீங்க? என் மக இப்பத்தேன் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயரே படிக்கிறா. நீங்க பொண்ணு கேட்க வந்திருக்கேன், வெண்ணெய் கேட்க வந்திருக்கேன்ல வந்திருக்கீங்க. எந்திரிங்கம்மா ஃபர்ஸ்ட். அக்கா கோபப்படாதீங்கக்கா, நானே இங்க ஒரு பொண்ணு இருக்கு, அழகா இருக்கும், நல்ல பிள்ளை அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்தேன். ஏமா, எங்க ஊர்க்கார பிள்ளைன்னு சொல்லிட்டு உன்னை வீட்டுக்குள்ள கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்கேம்மா. என் மகளுக்கு மாப்பிளை பாருன்னு நான் உங்ககிட்ட சொன்னேனா? தேவையில்லாம மூக்க நுழைச்சிக்கிட்டு இருக்காதம்மா, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஏன் இப்படி கோவப்படுறீங்க? பொண்ணுன்னு இருந்தா 4 பேர் பொண்ணு கேட்டு வரத்தையும் செய்வாங்க, அதுக்கு போய் இப்படி கோவப்படுறீங்க? அதானே, எங்க சரோஜா கம்மையன் நல்ல பையன், வெளிநாட்டுல வேலை பார்க்கற. இன்னும் 1 மாசத்துல வந்துருவான். நல்ல பையன். அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். ஏமா, என் பொண்ணை இப்போதைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குற முடிவிலேயே நாங்க இல்ல. யாருமா அந்த சரோஜா? நல்ல பையனா இருந்தா என்ன, நல்ல பையனா இல்லாட்டி எங்களுக்கு என்னமா? யாருமா அந்த சரோஜா? சரோஜாக்கா, உங்க சம்பந்தி உங்களை கேக்குறாங்கல்ல, என்ன வாயை முடிக்கிட்டு இருக்கீங்க? நான் தான் சரோஜா அப்படின்னு சொல்லுங்களேன். சும்மா இருடி. நான் தான் சரோஜா, என் மைனுக்கு தான் பொண்ணு பார்க்க வந்திருக்கேன். அம்மா, என்னமா நடக்குது? என்னையே பொண்ணு பார்க்க வந்திருக்காங்களா? நான் நல்லா படிக்கணுமா? என்னமா நடக்குது? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. கமலி, நீ பயப்படாத. உனக்கு காலேஜுக்கு லேட் ஆயிருச்சுல, நீ கிளம்பு. ஏன் அனுப்புறீங்க? நாங்க பொண்ணு பார்க்க வந்திருக்கோம், பாத்துக்கிட்டு இருக்கோம்ல. இப்போ எதுக்கு காலேஜுக்கு அவசரமா அனுப்புறீங்க? ஏமா வாய மூடுங்கம்மா, பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க, பொண்ணு பார்க்க. கமலி, நீ சீக்கிரமா கிளம்பு. சரிம்மா, நான் போயிட்டு வரேன். சரோஜாக்கா, பொண்ணை நல்லா பாத்துக்கிட்டீங்கல்ல, உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல? அடியே, நல்ல பொண்ணா தாண்டி இருக்கு, ஆனா அவங்களுக்கு சம்மதம் இருக்கணும்ல. ஏம்மா, ஃபர்ஸ்ட் எந்திரிங்கம்மா. இப்ப ஒழுங்கா மரியாதையா வீட்டை விட்டு வெளியில போறீங்களா, இல்ல நாயை விட்டு கடிக்க விடட்டுமா? அக்கா, என்னக்கா உங்க ஊர்க்காரவும் சொல்லிட்டு தனக்கட உரிமையில வந்தேன், இப்படி வீட்டுக்கு வந்தவங்களை அசிங்கப்படுத்தி அனுப்புறீங்க? வாய மூடுமா. என் ஊர்க்காரவங்க உறவுக்காரவங்க இதனாலதான் வீட்டுக்குள்ள அனுமதிக்கிறது கிடையாது. கொஞ்சம் நல்லா பேசினா போதும். தலைக்கு மேல ஏறி உட்காந்துக்கிட்டு டண்டன கண்ணல ஆடுவிய. ஏக்கா, என்னக்கா இப்படி பேசுறீங்க? உங்க வீட்டுக்கு பொண்ணு வாக்க வந்தது ஒரு குத்தமா? இப்படி பேசுறீங்க?
ஏமா என் பொண்ணு இப்பதாம காலேஜ் ஃபர்ஸ்ட் இயரே படிக்கிறா. இப்ப வந்து பொண்ணை குடு வெண்ணைய குடுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நான் என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்கேன் தேடித்தான்னு உங்ககிட்ட சொன்னனா? நான் சொன்னனா? அப்படியே என் பொண்ணுக்கு மாப்பிள்ளையே பாக்குறதா இருந்தாலும் எங்க தகுதிக்கும் தராதரத்துக்கும் ஏத்த மாதிரி தான் மாப்பிள்ளையே தேடுவோம். உங்கள மாதிரி பட்டிக்காட்டான்களுக்குலாம் கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன். என் பொண்ணு போய் அங்க கஷ்டப்படுறதுக்கா சாணி தட்டுறதுக்கா? போங்கம்மா வீட்டை விட்டு. அக்கா என்னக்கா இப்படி பேசிப்புட்டியே? நம்ம எல்லாம் ஒரே ஊருக்காரவுக இப்படி பேசிப்புட்டியலக்கா. நீ உனக்கு தெரிஞ்ச பொண்ணு இருந்தா சொல்லுன்னு சொன்னாங்க. அதான் நம்ம ஊருக்காரவுக நம்ம ஊர்லயே இருக்காங்களே கூட்டிட்டு போய் காமிக்கலாம்னு கூட்டிட்டு வந்தா அசிங்கப்படுத்தி புட்டியலக்கா. அம்மா ஊர் உலகத்துல ஆயிரக்கணக்கான பொண்ணு இருக்குமா? என் வீட்டுல மட்டும்தான் பொண்ணு இருக்கா? என் பொண்ணை நீங்க எல்லாம் பொண்ணு கேட்கற அளவுக்கு ஆகி போச்சு. என் தகுதி என்ன தராதரம் என்ன? ஒழுங்கா மரியாதையா வீட்டை விட்டு வெளியில போங்க. இந்த விஷயம் மட்டும் எங்க வீட்டுக்காருக்கு தெரிஞ்சிச்சு அம்பிட்டு தான். ராணி வா ராணி போவோம். சரோஜாக்கா உங்க பொண்ணு பார்க்க கூட்டிட்டு வந்து நான் அசிங்கப்படுத்தி புட்டேனே, என்னை மன்னிச்சிருங்கக்கா. ஏக்கா நீ ஏக்கா அழுகுற? உன்னே மாதிரியே நல்ல மனசு மாதிரி எல்லாரும் இருப்பாங்களாக்கா? பக்கத்துல நிக்கிறது பேய் மாதிரில விழுகுது. ஏமா என் வீட்லயே நின்னுக்கிட்டு யாரம்மா நாயி பேயின்னு சொல்லிக்கிட்டு இருக்க? ஒழுங்கா மரியாதை வீட்டை விட்டு வெளியில போங்க. அக்கா மன்னிச்சிருங்கக்கா, உங்ககிட்ட கேட்காம பொண்ணு பார்க்க வந்தது தப்புதே, எங்களை மன்னிச்சிருங்க. இனிமே சொந்தக்காரவுக உறவுக்காரவுக அப்படின்னு சொல்லி என் வீட்டு வாசப்படியே மிதிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்கிறாதம்மா. போங்க எல்லாரும் வெளியில. ரொம்பத்தான் ஓவரா பேசாதீங்க. நாங்க போகத்தானே போறோம். ஏக்கா வாக்கா போவோம்.